போலீஸ்கார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நாங்க குடுக்கறத வாங்கிக்கிட்டு எங்களை கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்களேன். சம்திங் ராங். பெட்டி உள்ளேந்து உசு உசுன்னு சத்தம் கேக்குது. பெட்டியை தரங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போலீஸ் சார். பெட்டிக்குள்ள நகை இருக்கு. நகை போய் எப்படி சார் சத்தம் போடும்? இத பாருங்கம்மா, போலீஸ் சொன்னதை செய்யணும். இந்த சத்தம் என் காதுக்கு மட்டும் இல்ல, மூக்கு வாய் எல்லாத்துக்கும் கேக்குது. பெட்டியை தரமா. என்னது, மூக்குல வாயில எல்லாம் கேக்குதா? போலீஸுக்கு மோப்ப சக்தி அதிகம்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அதிகமா இருக்கு சார். போலீஸ்கார் வேண்டாம் போலீஸ்கார், அதை திறந்தா உங்களுக்கு தான் ஆபத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க முதல்ல பொட்டியை திறந்து காட்டுங்க. இனியா, வேற வழியே இல்ல போல இருக்கு, திறந்து காட்டுடி. என்னையா பாம்பு? பாம்பியா? பாம்பு. பாத்தியாடி, பல்லு இல்லாத பாம்புக்கே இப்படி பயந்து ஓடுறானுங்க. இதே பல்லு இருக்கிற பாம்பா இருந்தா அவனுக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஐயோ பாட்டி, உயிர் போய் உயிர் வந்துச்சு. இந்த பாட்டி, இத நீயே வச்சுக்கோ. ஏய், நீ பத்திரமா வச்சுக்கோ. ஐயோ இல்ல பாட்டி, போலீஸ் எல்லாம் வராங்க, நீயே வச்சுக்கோ. ஐயோ, நீ தான் கரெக்டா வச்சுக்கோ. பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத நான் பின்னாடி வச்சுக்க மாட்டேன், நீயே வச்சுக்கோ. இங்க எப்படி வச்சுக்கிறது? நீ தாண்டி வச்சுக்கணும். ஐயோ பாட்டி, ப்ளீஸ் இத நீயே வச்சுக்கோ. பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாங்க. பார்த்தா நகைப்பெட்டி மாதிரி இருக்கு. ஆமாண்ணே, எப்படியும் ஒரு 50 பவுன் தேரும். அடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ, யாராவது ஒருத்தர் வச்சு தொலைங்களேன். சும்மா நை. சரி, நீயே வச்சுக்கோ. அவன் திட்டுறான்ல, வச்சுக்கோ. வச்சுக்க. அண்ணே வாங்கண்ணே, குறுக்கு வழியில போய் பிடிப்போம். சீக்கிரம் போங்கண்ணே. டேய், அந்த பொருளை மட்டும் நம்ம அடிச்சிட்டோம், நம்ம லைஃப் செட்டில்டா. அதுக்கப்புறம் இந்த தொழிலே விட்டுலாம். சரிண்ணே. அண்ணா, இங்க வச்சு மடக்க வேணாண்ணா, எங்கனா வண்டி ஓரமா போகட்டும், அங்க வச்சு மடக்குவோம். ஓகேடா, போயிட போறாங்கண்ணா. சீக்கிரமா போங்கண்ணா. லூசு பசங்க. ஏய் சோதி, யாரு அவனுங்க? எதுக்குடா காரம் மடக்குறானுங்க? தெரியல பேபி, ஆனா பாக்கிறதுக்கு திட்டு பசங்க மாதிரியே இருக்கானுங்க. திருடங்களா? ஏய், யாரு அது? உன் ஃப்ரெண்டா இருக்க போறானுங்க. போய் இறங்கி என்னன்னு பேசு. ஐயோ, அதெல்லாம் இல்ல பாட்டி, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. இது என்ன கழுத்துல ஒரே பிளாஸ்டிக்கா மாட்டிட்டு இருக்கு? அண்ணா, நம்ம பார்த்த அந்த பெட்டி தோ இருக்குண்ணா. எங்கடா இருக்கு? டேய், ஆமாண்டா. டேய், அந்த பெட்டி எத்தனை இறங்க. டேய், என்னடா மிரட்டுறீங்க? டேய், உங்களை விட பெரிய ரவுடிங்க இங்க 2 பேர் இருக்காங்க. டேய் சோதி, இறங்கி போய் 2 பேரும் நல்லா கவனிச்சு அனுப்புடா. ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு என்ன மாட்டிடுற? என்னடா பம்புற? டேய், இதுக்கு தானடா உன்னை துணைக்கு அழைச்சிட்டு வந்தோம். ஐயோ, இங்க பாரு, வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியா அடிச்சு தோச்சிருவேன். ரோடு வந்தா மட்டும் என்னால ஃபைட் பண்ண முடியாது. ரோட்ல ஃபைட் பண்ண முடியாதா? டேய், நீ டம்மி பீஸ்னு எனக்கு தெரியும், ஆனா நீ இந்த அளவுக்கு டம்மி பீஸா இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா. ஏய், ஒழுங்கு முறையா கீழ இறங்கலாம். இறங்குடா, இறங்குடி. ஏய், இறங்குடா, இறங்கு. ஏய், பெட்டிங்க. வா வா. ஏய், வாடி. உங்களுக்கு ஒழுங்கா சொல்றேன், பெட்டியை கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க. நகை எங்களுக்கு, உயிர் உங்களுக்கு. ஐயோ, டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கடா, அதுல நகை இல்லடா. நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கீங்க, பெட்டி வேற தகதகன்னு இருக்கு. அதுக்குள்ள நகை இல்லாம படம் எடுக்கிற பாம்பா இருக்க போகுது. இதுல நகை இல்லாம பாம்பா வச்சிருக்க போறாங்க. இங்க பார் பெரியம்மா, உன்னை பார்த்தாலே தெரியுது உன் வாய் ஒரு வங்காள விரிகுடான்னு. நகை பெட்டிய குடுக்கல,
உன் ஆயில அப்படியே கத்திய விட்டு நார கீச்சிருவேன். கிழிச்சிடாதடா. இங்க பாருங்க சார், என் பேபி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பேபி பேச்சு கொடுத்துடலாம் பேபி. ஏய் அதான் நகல் இல்ல கூட. ஐயோ பாட்டி. குடு பேட்டியா சார் பொட்டி பத்திரம். டேய் நீ பெரிய நடிகன்டா, கடைசி வரைக்கும் நடிக்கிறிய. வரேன்டா. டேய் வாடா. ஐயோ, ஸ்னேக் பாபு என்ன சார் பாத்து பத்திரமா போங்க. டேய் டேய் டேய், பாத்து போங்கடா. பாத்து போ. அம்மா கிட்டவனே அவங்கள அடிக்க தெரியல உனக்கு. பாம்பு போச்சேடா. ஐயோ ஐயோ பாங்களே. நிப்பாட்டுனா. இறங்குடா. டேய் நாமளும் பல வருஷமா இந்த தொழில இருக்கோம். சங்கிலி தோடுன்னு சின்ன சின்னதா தான்டா அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஜாக்பாட் நமக்கு அடிச்சதே இல்லடா. ஆமாண்ணே, பெட்டியோட அடிச்சுட்டு வந்துட்டோமே. டேய் அந்த பொம்பளை அவ்வளவு சீக்கிரத்துல பொட்டிய குடுக்காதுன்னு நினைச்சேன்டா. ஆனா அது பயந்து குத்திச்சுடா. ஆமாண்ணே, இத பாக்கும்போது பழங்கால பொட்டி மாதிரி இருக்குண்ணே. நகை மட்டும் இருக்க மாதிரி தெரியல, வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்க மாதிரி இருக்குண்ணே. டேய் எது இருந்தாலும் ஆளுக்கு பாதிடா. சரிண்ணா. இவ்வளவு நகைய மொத்தமா நான் அடிச்சதே இல்லடா. நீ என்ன பண்ற, மெதுவா தர. சரிண்ணா. அண்ணன் கண்ணை முடிக்கிறேன், அப்புறமா கூப்பிடு. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா நல்லா கண்ணை மூடுண்ணா. திறக்க போறேண்ணா. திறந்துட்டுண்ணா. அண்ணா கண்ணை திறந்து பாருண்ணா. பாக்குறேன்டா. அண்ணா நகையை பார்த்து ஏன்னா இவ்வளவு சந்தோஷப்படுற? என்னண்ணா? ஐயோ பாம்புண்ணா. அந்த கேள்வி நம்மள ஏமாத்திச்சுடா. வாடா அதுங்களை போய் உண்டில பாம்ப வச்சு அந்த மீனாட்சிய ரூம விட்டு வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்சேன். திருட்டு பசங்க நகை நினைச்சு பாம்பு கொண்டு போயிட்டானுங்க. இப்படி நடுத்தர்ல நிக்க வச்சு புலம்பு வச்சுட்டானுங்க. அடியே இனியா, இப்ப அந்த ஸ்னேக் பாபு பாம்புக்கும் சேர்த்து பணம் கேட்பானே, என்னடி பண்றது? பேபி நான் இருக்கல, நீ ஏன் இப்ப கவலைப்படுற? அவனை மிரட்டல வாங்கிட்டு பணமே கேட்க மாட்டான். ஐயோ மூஞ்சி முகர கட்டடா. கண்ணெதிரில பொட்டிய புடுங்கிட்டு போறப்ப பயந்து போய் ஏன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்ட. இப்ப நம்ம வீர வசனம் பேசுறியா? பேபி இந்த மாதிரி அப்ப எனக்கு வீர வரல, இப்ப வருது. இப்ப மட்டும் அவங்கள வர சொல்ல. என்ன பண்றீங்க? என்ன வந்துட்டாங்க? டேய் என்னடா ஓடுற? இங்க வா. ஐயோ ஓடுனனல. நோ போடு. ஐயோ அம்மா அம்மா ஓவரா நினைப்பியா? ஐயோ அம்மா. அட பரதேசி, நகை என்ன பெட்டியில பாம்பை வச்சு குடுக்குற? கொன்னுடுவேன் உன்னை. வேண்டாம் விட்டுருப்பா, பாவம்பா. பாட்டி நகை பெட்டிக்குள்ள பாம்பு வச்சு குடுக்குறியா? டேய் அத குறாத. இந்தா நீயே வச்சுக்கோ. கொன்னுடுவேன் எல்லாரையும். உழைச்சிருவோம் உங்களை. மூஞ்சிகள இப்ப உங்களுக்கு இருக்கு. பாத்தியா பேபி, நான் அவங்கள பத்தி பேசணும்னு 2 பேரும் வந்து பெட்டி குடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தியா? டேய் உன் மூக்குல ரத்தம் வடியுது, அத முதல்ல தொடச்சுக்கோ. அந்த அர்ஜுன் தான் உன் மூஞ்சில நல்லா குத்துறான்னு பார்த்தா கண்டவன் போற வரவெல்லாம் குத்துறான்டா. இதுல வீர வசனம் வேற. இந்த பாரு, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், முதல்ல கார் எடு. போடா ஓடி போ. வா பாட்டி. டேய் வேகமா போடா, வீட்ல சிக்கன் குழம்பு இருக்குடா, போய் ஒரு கட்டு கட்டணும்டா. பாட்டி உள்ள பாம்பு இருக்கான்னு பாரேன். ஏய் இவ்வளவு மெனக்கெட்டு வெறும் பெட்டியை கொண்டாந்தா திருப்பி கொடுத்துட்டு போவாங்க? ஏய் நிச்சயமா அதுக்குள்ள பாம்பு இருக்குண்டி. ஐயப்பா, பாத்தியா நான் உள்ள இருக்காங்கிறேன், அவன் கரெக்டா குரல் கொடுத்து காட்டுறான். அதான் நமக்கும் பாம்புக்கும் சிங்க் ஆகுது பாத்தியா? ஆமா பாட்டி. டேய் நீ காரை ஓட்டுறா. பாட்டி இனிமே நீ அந்த ஜோதி மணி எல்லாம் கூப்பிடாத. அந்த ஆளால ஒரு யூஸும் இல்ல. மம்மி அந்த குண்டம்மா கையில இருக்க பெட்டிய பாத்தியா? அது நம்ம பரம்பரை நகை பெட்டி மம்மி. கைராசி பெட்டின்னு ஆண்டி பத்திரமா வச்சிருப்பாங்க. இது எப்படி மம்மி அவங்க கைக்கு போச்சு? அதானே 2 பேருமே சந்தேகத்துக்குரிய ஆளுங்க. எப்படி போச்சுன்னே தெரியலையே. வா அதுங்க கிட்டே கேப்போம். என்ன அத்தாச்சு கையில? என்ன வளையல்.
நீங்க கையில போட்டிருக்கிறத கேட்கல, கையில வச்சிருக்கீங்களே அத கேட்டேன். இது அண்ணியோட பரம்பரை நகைப்பொட்டி. அது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? அது 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 வந்து நகை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போனது. ஆமாமா, நகை வாங்குறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தோம். அப்படியா? என்ன நகை வாங்குனீங்க? கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ, பொட்டியை திறந்துட்டா காரியமே கெட்டு போயிடுமே. அதெல்லாம் நாங்க எதுக்கு உங்களுக்கு காட்டணும்? அதெல்லாம் காட்ட முடியாது. என்ன நகை வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலான்னு தான். காட்டுங்க அத. அது அது என் ராசிக்கு சாமி முன்னாடி வச்சுதான் பெட்டியை திறக்கணும். ஆமா, இவளுக்கு தங்க தோஷம் இருக்கிறதுனால இவளுக்குன்னு வாங்கின நகைய எல்லாருக்கும் காட்டக்கூடாது. காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உனக்கும் தோஷம் வந்துரும். எங்களுக்கு தோஷம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்க பெட்டியை திறந்து காட்டுங்க. அது அது வந்து அந்த திருடனுங்க பாம்பை திருப்பி கொடுக்காமயே போயிருக்கலாம். இப்ப பொட்டியை திறந்தா மாட்டிப்போம் போல இருக்கே. அட ஆண்டவா, இந்த வீட்டுல வாய்க்கு ருசியா 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த பாம்பு அதை கெடுத்துரும் போல இருக்கே. சொல்லிட்டே இருக்கேன், காட்டுங்க. வாங்கடி, வாங்கி சொல்லடி. ஏண்டி கொடுத்த? ஐயோ, போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்ன இது? நகை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னீங்க, உள்ள ஒண்ணுமே இல்ல. அது கூட அது எனக்கு டிசைன் பிடிக்கல, அதனால கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருக்கோம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? இந்த வெத்த ஆட்களுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. வாடி. எங்கடி பாம்பு? பாட்டி, பாம்புன்னு சொல்லாத. பம்புன்னு சொல்றேன். முகர கட்ட எங்கடினா? எங்க போச்சுன்னு தெரியலையா பாட்டி? பெட்டி எங்கேயாவது வச்சியா? ஆமா, கார்ல இருந்து இறங்குறப்போ ஒரே ஒரு தடவை கீழே வச்சேன் பாட்டி, அவ்வளவுதான். எதுக்குடி கீழே வச்ச? இப்ப அந்த பம்பு எங்க போச்சுன்னே தெரியலையே. சரிவா, முதல்ல அதை தேடுவோம். ஐயோ, எங்க போச்சு பாட்டி? பாட்டி, சூப்பர் பாட்டி. பாம்பு எங்க போணுமோ அங்கே கரெக்டா போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மீனாட்சி எப்படி வெளியில வரான்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் கச்சேரி ஆரம்பம் தான். வசு வீட்டை விட்டு வெளியே, அவ்வளவுதான். பாம்பு, பாம்பு. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, மீனாட்சி, வெளியில போறேன். மீனாட்சி, வந்துருங்க. போகாத மீனாட்சி. நீங்க மீனாட்சி, சொன்னா கேளு. மீனாட்சி, பாம்பு, மீனாட்சி. பாம்பு. ஏய், என்னாச்சு? மீனாட்சி, யாரு கிட்ட நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அப்படி கேளுங்க. ஏய், வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்க? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுடி. என்னப்பா அது? இவ்வளவுதான், இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல, அப்புறம் எப்படி வந்தா? டேய், அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. அண்ணி, ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணி. சூடு சொரணியே இல்லாதவ. அத்தை, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு அத்தை. என்னடா இது, ரூம்குள்ள நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கேன்னு நினைச்சேன். கடைசியில இவ ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஏதோ பாம்பு வந்ததால இவ வெளியில வந்தா. ஆனா இவ எப்படி அத்தை உள்ள வந்தா? யாரோ இவளுக்கு இந்த வீட்ல ஹெல்ப் பண்றாங்க அத்தை. இங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானா தான் வந்தேன். எதுக்கு வந்த? அதான் அண்ணி உன்னை இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆனந்த பாக்குறதுக்காக வந்தேன். ஐயோ,
பாத்தீங்களா நீ எவ்வளவு துணிச்சலா பேசுறான்னு? நான் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ, நாங்க மோசம் போயிட்டோமே. இந்திரா, நீ பேசாம இரு. நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேன்ல. சரிதான் சரிதான். அவ்வளவு துணிச்சலா உன்னை இந்த வீட்ல இருந்து அர்ஜுனும் அம்மாவும் அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள நீட்டா வரேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்படி? இந்த வீட்டுக்குள்ள வந்து இல்லாத தப்பையெல்லாம் பண்ணிட்டு திரும்பவும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வரேன்னா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. அர்ஜுன், என்னப்பா அதெல்லாம்? அம்மா அம்மா, நான் தாமா. இத பாரு ஆனந்த், நீ எதுவுமே பேசாத. இவள கையும் களவுமா நம்ம புடிச்சிருக்கோம். இவளுக்கு என்ன இங்க பழக்க வேண்டியிருக்கு? நான் தான் அன்னைக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க? ஏய், அப்படி தாண்டி பேசுவோம். நீ ஒரு நடத்த கெட்டவங்கிறதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. பாட்டி, நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பாரு பாட்டி, இது அவங்க வீடு, அவங்க பிரச்சனை. நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? நியாயத்தை யாரு வேணாலும் கேட்கலாண்டி. வந்துட்டா. முதல்ல இவ எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கு பதில் சொல்லு. நான் தான் கூட்டிட்டு வந்தேன், போதுமா? ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா நீ எவ்வளவு துணிச்சலா பேசிட்டு இருக்கா? நம்ம விட்டு சோத்த தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஏய் பசு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? சும்மா வாய் வார்த்தையாலேயே அவளை கேளுங்க. இந்நேரம் இந்த துப்பாக்கி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டிருக்க வேண்டாமா நீங்க? ஏன் வசு, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? நான் ஒன்னு சொன்ன பிறகும் அந்த வார்த்தைய நீ எப்படி மீறலாம்? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த குடும்பமே உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், அது சுக்கு நூறா உடைச்சிட்டியே. நீ தள்ளு பாட்டி. இத பாருங்க, நான் எவ்வளவு பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இவ பண்ணது மன்னிக்க முடியாத நம்பிக்கை துரோகம். இவ என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நான் இருக்கிற இந்த வீட்ல இனிமே நீ இருக்கவே கூடாது. வசு, வெளியில போ. ஐயோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அம்மா ப்ளீஸ்மா, வேண்டாமா. வசுந்தரா மடத்தை வீட்டை விட்டு அனுப்பாதீங்கம்மா. மீனாட்சியை நான் தாமா கூட்டு வந்தேன். வசு, இவ்வளவு பேச்சுக்கு அப்புறமும் நாம அங்க இருக்கணுமா? ஆமா வசு, இப்ப அந்த பொண்ணு கேவலமா பேசினவங்க நாளைக்கு உன்னையும் பேச மாட்டாங்கன்னு என்னம்மா நிச்சயம்? உங்க ரெண்டு பேருக்கு ரோஷ் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சா? கிளம்புங்க கிளம்புங்க, இப்பவே கிளம்புங்க. இந்த வீடு இல்லன்னா என்ன, எவ்வளவோ கோவில், குளம், சத்திரம், சாவடி எல்லாம் இருக்குல்ல. போங்க போங்க, அங்கெல்லாம் நல்லா அன்னதானம் போடுவாங்க, போய் நல்லா தின்னுங்க போங்க. வா வசு, போலாம்.